ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கார்த்தி குட்டீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சிக்கன் 65 ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 400 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இதை நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் இதுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா இறங்கி ஃபுல் டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இதில் நான் கொஞ்சோண்டு புதினாவும் மல்லித்தலையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா மசாலாவெல்லாம் பைண்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி தான் நம்ம இதை சேர்த்துருக்கோம். அடுத்து கலருக்காக நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறோம். ஏன்னா நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அடுத்தது ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் உரப்புக்காக சேர்த்துக்கலாம். இது நல்ல உரைக்கிற பவுடர் தான். உங்கள்கிட்ட கம்மியான அளவு உரைக்கிற பவுடர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு 400 கிராம்ஸுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் நமக்கு நான்வெஜ்ஜில் சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது. அப்புறம் நான் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டிருக்கேன். ஏன்னா காரத்துக்கு ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அப்புறம் தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதில் நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன சைஸ் லெமனே கரெக்டாக இருக்கும். ஆனால் என்கிட்ட இருக்கிறது பெரிய எலுமிச்சம்பழமாக இருக்குது. அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்து வச்சுடுவேன். இந்த அளவுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பெசரி வச்சுக்கலாம். ஃபுல்லாக எல்லா பீசஸ்லேயுமே நல்லா மசாலா வர மாதிரி நல்லா சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நம்ம நல்லா பெசரி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 2 மணி நேரமாவது ஊறுச்சு அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா மசாலாலாம் நமக்கு உள்ளே இறங்கி வரணும். போட்டோன்னே எண்ணெயில் நம்ம ஜஸ்ட்டு பொரிச்சு மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதனால் நல்லா போட்டு பெரட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எல்லா பீஸ்லேயும் மசாலா படுற மாதிரி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பிணைஞ்சு முடிச்சாச்சு. ஊற வச்சிடலாம். நான் ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சு அந்த எண்ணெயை நல்லா காய வச்சுருந்தேன். இப்போ மசாலாவும் நல்லா ஊறிடுச்சு. சிக்கனில் நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் எவ்வளோ பொரியுமோ அந்தளவு பீஸ் மட்டும் போடுறேன். அடுத்த ஷிஃப்ட்டுக்கு அடுத்து கொஞ்சம் பீஸ் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவோட கொஞ்சோண்டு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அரிசி மாவு போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி நல்ல தோல் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம கலர் பொடியே போடலை, ஆனால் எவ்வளோ ஒரு சிகப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டனால. அடுத்த ஷிஃப்ட்டையும் போட்டிருக்கேன், அதுவும் வெந்துருச்சு. இப்போ அதையும் எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்குது. இது மேலே கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதை நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மேலெல்லாம் நல்லா மேல் தோல் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.